இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ போல் ஹஸ்பண்ட் உள்ளே வராங்க. ஹஸ்பண்டை பார்த்ததுமே ரொம்ப வந்துட்டு ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நாச்சி அழுகாத, இப்போ எதுக்கு அழுகுற, அழுது உடம்புக்கு எடுத்துக்காத, நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எப்படிங்க அழுகாமல் இருக்க முடியும்? ஆனந்த் பார்த்தீங்களா எப்படிலாம் பேசுகிறேன், நம்ம காலத்துக்கு அப்புறமே இந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும் தாங்க நான் ஆசைப்பட்டேன். அன்றைக்கி என்னடா நான் அருண் சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்டேன், அப்புறம் ஐஸ்வர்யா கேட்டேன், இப்போ ஆனந்த் கேட்குறான். சே, ஏன் தான் இவங்களாம் இப்படி பண்ணுறாங்களோ தெரியவே இல்லை. கார்த்தி பாருங்க எவ்வளோ பொறுப்பாக இருக்கான். கார்த்தியை பெற்ற வயிற்றுல தானே ஆனந்தையும் பெற்றேன், அவன் ஏங்க இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க, குடும்பத்துக்கு மூத்த பையன் தான் வந்துட்டு எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கிடுவான், நல்ல பொறுப்பாக இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இங்கே தலைகீழாக இருக்குது. கார்த்திக் இருக்கிற ஒரு பக்குவம் கூட ஆனந்துக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, அதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. குடும்பம் பிரிய போகுது அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத நாச்சியா, எல்லாம் சரியாயிடும். ஆனந்த் நல்லவன் தான், அந்த ரியா தான் அவனை வந்துட்டு அப்படி ஆட்டி படைக்கிற அப்படின்னு சொல்ல, ஆமாங்க என் பையன் ஆனந்த் நல்லவன் தான், அந்த ரியா பேச்சை கேட்டு தான் அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், என் பையன் மனசை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாத, கார்த்திக் பார்த்துக்குருவான், கார்த்திகிட்ட சொல்லியாச்சுல, அவன் வந்துட்டு இந்த சொத்தை பிரிக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்ல, என் உயிர் மூச்சு இருக்கிறதுக்கு இந்த சொத்து பிரியக்கூடாதுங்க, எனக்கு இருக்கிற இப்போதைக்கு ஒரே நம்பிக்கை கார்த்தி மட்டும்தாங்க, எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு நினச்சா ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி நீ படுத்து தூங்கு வாமா அப்படின்னு சொல்ல, எப்படிங்க தூக்கம் வரும், தூக்கம் வந்துட்டு தொண்டையை அடைக்குது, எனக்கு இதே நினைப்பாக இருக்குது, தூக்கமே வரவே மாட்டுது, நாளை காலையில் சொத்து பிரிய போகுது, இந்த வீடு பிரிய போகுது, சொந்த பந்தங்கள்லாம் பிரிய போகிறாங்க, எல்லா முன்னாடி நான் எப்படிங்க தலை நிமிர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். கார்த்தி இருக்கால்ல, அவங்கிட்ட சொல்லிட்டேல, இனி வந்து எதுக்குமே கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் நாச்சியா, நமக்கு கார்த்தி இருக்கான், எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியா வந்துட்டு கஷ்டப்பட்டு தூங்க வைக்கிறாங்க. அந்த பக்கம் கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி நின்று யோசிச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணுறாங்க. அந்த பக்கம் யாருன்னு பார்த்தா ரியாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்க தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ, நான் கார்த்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, எந்த கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேட்க, அன்னைக்கு கூட உங்கள் பைக் மேலே வந்துட்டு நான் மோதினேன், ரியா கூட எனக்கு தெரியும்னு சொன்னேனே அப்படின்னு சொல்ல, சார் நீங்களா, சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்க, சார் நான் நாளைக்கு நீங்கள் உடனே எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா, ஒரு அர்ஜென்ட் சார், ரியாவால் இங்கே வந்துட்டு ரொம்ப பிரச்சனை, என் அண்ணன் வேறு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான், ப்ளீஸ் சார் நீங்கள் வந்தால் தான் சார் ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, சார் இப்போ நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வர ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்ல, சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது வந்துருங்க அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது கொஞ்சம் வந்துட்டு சென்சிட்டிவான விஷயம், அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ரியா ஹஸ்பண்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்துட்டு அடுத்த நாள் காலையில் கார்த்தியோட அப்பா தூங்கி எந்திக்காங்க. பக்கத்தில் அபிராமி காணும். என்ன இது அபிராமி காணும், எப்போவுமே தூங்கி எந்திரிச்சு நம்ம முகத்தை பார்த்துட்டு தான் போவா, என்னை எழுப்பி விட்டுட்டு இப்போ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாமே தேடுறாங்க. பூஜை ரூமு, கிச்சன்னு எல்லா இடத்துக்கு தேடி பார்க்குறாங்க. எங்கே இல்லை, சரி ஃபோன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. பக்கத்தில் ஃபோன் இருக்குது. இங்கே வச்சுட்டு போயிட்டாலே, கார்த்திகிட்ட சொல்லிட்டு போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு விடுன்னு மேலே ரூமுக்கு வராங்க. கார்த்தின்னு கதவை தட்டினா தீபா தான் வராங்க. என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்க, கார்த்திகிட்ட அவங்க அம்மா எதுவும் சொல்லிட்டு வெளியே எங்கேயும் போனாலாமா அப்படின்னு கேட்க, அந்த இடத்துக்கு கார்த்தி வந்துடுறாரு. அம்மா இங்கே வரலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நைட்டே வந்துட்டு சரியாகவே அவள் வந்துட்டு யாருக்கிட்டே பேசலப்பா, என்கிட்டே பேசவே இல்லை, ரொம்ப ஆனந்த் பேசணும்னு நினச்சி அழுதுகிட்டே இருந்தா, இப்போ என்னென்னா திடீர்னு காணும், நானும் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்கள் எது கவலைப்படாதீங்க, கோவில் எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு எல்லாரும் சுற்றி முற்றி தேடுறாங்க. இப்போ அருண் வர்றாங்க. அம்மாவை பார்த்தி அப்படின்னு கேட்க, நான் பார்க்கல அப்படின்னு சொல்ல, ரியாவும் ஆனந்தும் ரூமை விட்டு வெளியில் வராங்க. ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மா வந்துட்டு அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. சொத்து பிரிய போது ஒரே ஜாலி, அதான் ஆனந்து சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்டால அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அன்னைக்கு மட்டும் நான் சொத்தை பிரித்து கேட்டேக்கு எங்கள் அத்தை என்ன அடிச்சாங்களா, இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க பேசிட்டு கதையடிச்சிட்டு இருக்குதுங்க. அடுத்து அருண் ஆனந்தை பார்த்து கேட்குறாங்க, அம்மாவை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் பேச வேண்டியதெல்லாம் நேற்றே பார்த்து பேசிட்டேனே, அதுக்கடுத்து நான் பார்க்கவே இல்லை, அம்மா கிட்ட எப்போ என் கீழே வர சொல்லுதுன்னு சொல்லிட்டு கேளு, அம்மா வேற நல்ல நேரம் அதுன்னு பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, அம்மாவே இங்கே காணும் தேடிக்கிட்டு இருக்கோம், சொத்துன்னு எப்போ பார்த்தாலும் சொத்தை பிடிச்சி அழுதுட்டு இருக்கேன், உனக்கு அம்மா முக்கியம் இல்லை, சொத்து தான் முக்கியமாச்சே, நீலாம் என்னதான் ஜென்மமோ பிறவியோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி திட்ட, அம்மா எங்கே இருக்காங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்ல, நீலாம் மனசன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வேற திட்டுறாங்க. அப்புறம் கார்த்தி அருணும் சேர்ந்து அம்மா எங்கேயாவது கோவிலுக்கு போயிருக்கான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அருண் கோவிலுக்கு தேடுறதுக்காக போயிருக்காங்க. அப்புறம் ரியா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அம்மா எங்கேயாவது கோவிலுக்கு போயிருப்பாங்க வந்துருவாங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து குடுன்னு தீபா வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸில் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேமா அங்கே போனால் மீனாட்சி மட்டும்தான் இருக்காங்க. அப்புறம் மைதிலி ஜானகி எல்லாரும் வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ பாவம், அத்தை வந்துட்டு அன்றைக்கே உடஞ்சி போயிட்டாங்க அந்த ரியா வீட்டுக்கு வந்தப்போ, இப்போ ஆனந்த் வேறு சொத்தை பிரிச்சு விடுன்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க எப்படி தாங்குவாங்க, அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான், அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கோவத்தில் வார்த்தை விட்டுறாதமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்துட்டு கார்த்தியும் அருணும் சேர்ந்து எல்லா கோயிலுக்கும் தேடி பார்க்குறாங்க. எந்த கோவில்லையுமே இல்லை, ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு வராங்க. அடுத்து சொந்தக்காரங்க எல்லார் வீட்டுக்கும் போய் கேட்டு
பார்க்குறாங்க. அம்மா வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையப்பா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு எங்கே போனாங்கன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் காரில் வரும்போது அருண் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு கார் சவுண்டு கேட்கவுமே தீபாவும் மீனாட்சி குடுகுடுன்னு ஓடி வர்றாங்க. அப்புறமேட்டு மீனாட்சி வீட்டுக்குள்ளே வராமல் வாசலில் நின்றுக்கிறாங்க. வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூப்பிட, அதெல்லாம் வேணாம் தீபா நீ மட்டும் உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கு என்னாச்சுன்னு பார்க்குறக்காங்க நின்றுக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் ஐஸ்வர்யா அவங்க அம்மாவும் என்னடி சொத்தை பிரிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி வந்து சொல்கிறாங்க அம்மாவை எல்லா இடத்துலையும் காணும் அப்படின்னு சொல்ல ஆனந்த் வந்துட்டு வேமா கைதட்டி சூப்பர் கார்த்தி சூப்பர், நீயே அம்மாவை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு இப்போ காணும்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.